ஹே காய்ஸ், வெல்கம் டு ரேஷ்மிஸ் ஃபேரி டேல். இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் ராத்திரி அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். அன்றைக்கி டே ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி போச்சுன்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அன்றைக்கி மார்னிங் வேக்கப் ஆக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லி ஒரு 5 மினிட்ஸ் பால்கனியில் உட்காந்துட்டு நானும் மம்மியும் ஒர்க்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி அக்காவுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்ததுனால அவங்களும் பாப்பாவை தூங்க வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க வரத்துக்குள்ளே ஒர்க் எல்லாம் முடிக்கணும்னு சொல்லி நானும் அம்மாவும் சீக்கிரமாக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டோம். அக்கா ஒரு 1:30க்கு கால் பண்ணால் நான் கிட்டே வந்துட்டேன்னு சொல்லி அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்த மேடம் நாங்கள் 2 பேரும் ஃபோன் பேசுகிறத கேட்டதும் முழிச்சிட்டாங்க. சரி, அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் கன்வின்ஸ் பண்ணுவோமேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணால் அதுக்குள்ளே அக்காவும் வந்துட்டா. அவள் வந்ததும் அவகிட்ட பாப்பாவை கொடுத்துட்டு நானும் சாப்பிட போயிட்டேன். நான் சாப்பிட்டு வந்து பார்க்கறதுக்குள்ளே அக்கா வெளியே சூப்பராக ஒரு கோலம் போட்டிருந்தாங்க. நீங்களே பாருங்கள், இவ்வளோ அழகாக கோலம் போட்டு முடிச்சுட்டா. அவள் பங்குக்கு அவள் ஒரு வேலையை முடிச்சிட்டான்னு சொல்லி நான் உள்ளே போய் பார்த்தா அம்மா அதுக்குள்ளே வந்து சூப்பராக பூஜை ரூம்லாம் கோலம் போட்டு பூலாம் வச்சு க்ளீன் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம பங்குக்கு எதாவது செய்வோமேன்னு சொல்லிட்டு நானும் வந்து சங்கு பாயாசம் தான் செஞ்சுருந்தேன். அது கூடவே வந்து பயிரும் போட்டு சுண்டலும் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி நான் குக்கிங் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அம்மாவும் வந்து அக்காவை விளக்கேற்ற சொல்லிட்டாங்க. அவளும் சூப்பராக விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டா. விளக்கெலாம் ஏற்றி சாமிலாம் சூப்பராக கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நானும் அக்காவும் வந்து கோயிலுக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்டே கேட்டிருந்தோம். அம்மா வந்து சீக்கிரமாக போயிட்டு வர மாதிரி இருந்தால் போயிட்டு வாங்க அப்படி சொன்னாங்க. ஒரு 1 ஹவரில் வந்துடும் மம்மி அப்படி சொல்லிட்டு தான் போனோம். பட் போகிற வழியில் நம்ம சொன்ன டைமுக்கு வருவோமான்னு தெரியலேன்ற டவுட்லேயே போனோம். ஆனால் கோயிலுக்குள்ளே போய் பார்த்தா அவ்வளோ கூட்டங்க. இந்த கூட்டத்தில் எப்படிரா சாமி பார்க்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது 1/2 ஹவர்லேயும் நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். எங்களோட டே இந்த மாதிரி தாங்க முடிஞ்சுது. நீங்கள் எப்படிலாம் சிவன் ராத்திரி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் ஃபார் ரேஷ்மிஸ் ஃபேரி டேல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.